OAS ஆன்லைன் பண்ணியிருக்கான். அதாம்மா கட்டுறதுதாம்மா. அதில் மஞ்சளை கொட்டிட்டீங்களா? எல்லாம் அல்ல நமக்கெல்லாம் அருள்பார்த்து கொண்டிருக்கும் ஸ்ரீ பட்டதரிசி அம்மன் ஆலயத்திலே காலை தினம் பால்குட அபிஷேகம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்று மாலை திருவிளக்கு பூஜை என்று சொல்லக்கூடிய நித்திய விளக்கு பூஜை 108 விளக்கு பூஜையானது இன்னும் சில நிமிடங்களிலே தொடங்க இருக்கிறது. அதுக்கு கலந்து கொண்ட சக்திமார்கள் எல்லாரும் அமைதியாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கிறோம். ஒரு 10 நிமிஷத்தில் பூஜை ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா அந்த திருவிளக்கு பூஜை அப்படின்னா என்னன்னு கேட்டுக்கணும். முதல்ல எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஐயர் வந்தாலும் மந்திரம் சொன்னோம் பூஜை பண்ணிட்டு போனோம்னு நினைக்கக்கூடாது. இந்த திருவிளக்குங்கிறது மகாலட்சுமி. மகாலட்சுமியை அந்த விளக்கிலே பூஜை செய்கிறோம். தனலட்சுமி, தானியலட்சுமி, சந்தானலட்சுமி, சௌபாகியலட்சுமி, வீதியலட்சுமி, விஜயலட்சுமி, குபேரலட்சுமி, மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய 8 லட்சுமி அம்பிகையும் அந்த தீபத்தில் பூஜை செய்து லலிதா சகசிரநாமம் என்று சொல்லக்கூடிய 1008 நாமாவளினாலும் அந்த குங்குமத்திலே பூஜை செய்கிறோம். அந்த பூஜை பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன சுவாமி பலன் அப்படின்னா, சுமங்கல்யெல்லாம் தீர்க்க சுமங்கல்யாக இருக்க வேண்டும். கன்னியா குழந்தைகள்லாம் நல்லா படித்து ஒரு உத்தியோகத்துக்கு போய் நல்லபடியாக விவாகம் ஆக வேண்டும். பெரியோர்கள்லாம் நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த லோகத்தில் உள்ள அனைத்து பக்தர்களும் சௌரியமாக இருக்கணும் தான் இந்த திருவிளக்கு பூஜை பண்ணுறது. இந்த பூஜை பண்ணும்போது நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை காதால கேட்டு, ஏன்னா மனிதனாக பிறந்த நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் உண்டு. கஷ்டம் இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அப்போ நம்ம எல்லாரும் ஒரு மணி நேரம் சிந்தனை அந்த சுவாமி மேலே தான் இருக்கணும். இங்கே உட்காந்துட்டு வீட்டில் பால் வச்சோமா இல்லை காஃபி போட்டோமா, விருந்தாடி வராங்களா, அவங்க வளர்ந்துருவாங்களாம் நினைக்கக்கூடாது. சிந்தனையை ஒரு நேரமாக ஆக்கி அந்த தீபத்திலே உள்ள மகாலட்சுமி நம்ம பட்டதரிசி அம்மனை மனசார வேண்டி நமக்கெல்லாம் வேண்டிய காரியங்கள் எல்லாம் சௌரியமாக இருக்க வேண்டும். இதே போல் வருடா வருடம் மிக சிறப்பாக அருமையாக இந்த பால்குட அபிஷேகம், சந்திரகாப்பு அலங்காரம், திருவிளக்கு பூஜை இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக நடக்கணும்னு நம்ம எல்லாம் வேண்டிக்கணும். போன வருஷம் பார்த்தோம் நம்ம மண்டபத்தில் மட்டும் வச்சிருந்தோம். இந்த வருஷம் எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 108 பேர் 108 நாமாவளி என்று அம்பாளுக்கு அர்ச்சனை செய்தால் நமக்கெல்லாம் சகல புண்ணியங்களும் உண்டு. அந்த பூஜையானது இன்னும் சில நிமிடங்களிலே நமக்கெல்லாம் முதல் கண்கடவுளான விநாயகர், எல்லாத்தையும் மஞ்சள்ல விநாயகர் கொடுத்திருப்பாங்க, அந்த விநாயகர் வழிபாடுடன் தொடங்கப்பட்டு திருவிளக்கு பூஜையானது நடைபெற இருக்கிறது. அனைவரும் அமைதியாக இருந்து எல்லாமல்ல பராசக்தியாக வணங்கி வரும் பட்டதரிசி அம்மன் திருவருளை பிரார்த்திக்குமாறு கேட்டுக்கிறோம். இப்பொழுது நம்ம ஆஸ்தான வித்வான் அவர்கள் அம்பாள் கீர்த்தனை ஒன்று வாசிப்பார். அதை தொடர்ந்து பூஜை நடைபெறும் என்பதை அன்புடன் தெரிவித்துக்கிறோம். ஆதிபராசக்திக்கு ஜெய். गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषवे भगलोकिनां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां श्रीकण्ठाचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ता वन्दे गुरुपरम्पराम्. அப்படியெல்லாம் சுவாமியை பிரார்த்தனை பண்ணி தீபத்தை ஏற்றுங்க. எல்லாரும்
இப்படி இருக்கா வேணுமா? அப்படி ஏற்றிட்டு பக்கத்தில் பார்த்து நீங்க ஒரே ஒரு தீபம் ஏற்றுங்க. எல்லாரும் கடைசியா ஏற்றிக்கலாம். இந்த தீபத்தை எல்லாரும் அவங்களுக்கு நேரா உள்ள ஒரு தீபத்தை ஏற்றி விடுங்க. சரணகரதீத்ராய பரித்ராணபராயணே சர்வசக்தி தேவி நாராயணி நமோஸ்துதே. யா தேவி சர்வபூதேஷு லக்ஷ்மீ ரூபேண சம்ஸ்திதா சர்வமங்கலமங்கல்யே शिवे सर्वार्थसाधे शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोस्तुते. தீபலட்சுமி மகாலட்சுமி அம்பிகாதி நமஹ. ஒவ்வொரு முகம் ஏத்திங்க. சொல்றது எல்லாரும் காதால கேளுங்க. ஒரு முகம் ஏத்துங்க. கடைசியா 5 முகம் ஏத்திக்கலாம். இப்போ ஒரு முகம் ஏத்திட்டு சுவாமியை பூஜை செய்யுங்க. கடைசியா தீபாவளம் போது 5 முகம் ஏத்தி தீபாவளம் பண்ணிக்கலாம். தீபத்தை ஏத்துங்க. ஏத்தியாச்சா எல்லாரும்? எல்லாரும் ஏத்தியாச்சா சொன்னாதான் எனக்கு புரியும். தீப்பெட்டி இல்லையாம்மா உங்களுக்குலாம்? தீப்பெட்டி கொடுமா. ஏத்துற தீப்பெட்டிங்கம்மா. தீப்பெட்டி கொடுவாப்பா. கொடுமா. வலது கையினால மூக்க பிடிச்சி ஓம் ஓம்னு 5 தடவை சொல்லுங்க. சோத்தாங்க கையினால மூக்க பிடிச்சி ஓம் 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 ஓம்னு 5 தடவை சொல்லணும் எல்லாரும். அப்படியே எல்லாரும் பாருங்க. இடது கை கீழே வச்சு வலது கையை மேல மூடி வச்சுக்கங்க. இடது கை கீழே வச்சுக்கணும். வலது கையை மேல அந்த அரிசி கையில வச்சு மூடி வச்சுக்கணும். வச்சுட்டீங்கன்னா அப்படியே ரைட் சைடு தொடையில வச்சுங்க. வலது பக்கம் ரைட் சைடு வலது புறம் தொடையில் சொத்தாங்கை பக்கம் தொடையில எல்லாரும் வச்சுக்கங்க. எல்லாரும் உள்ள உள்ளவெல்லாம் வச்சுட்டீங்களாம்மா? அப்படியே சுவாமி எல்லாரும் அவங்க குடும்பத்தில் உள்ள பேர் நட்சத்திரம் அப்படியே மனசார எல்லாரும் சொல்லிக்க. மமோபார்த்த சமத்த துரித சேத்வார ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ததேவ லக்னம் சதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ லக்ஷ்மீபதே கௌரீபதே வாணிபதே அங்குரேகம் சுராமி அத்ய கரிஷ்யமான கர்மணः நிர்விக்னேன பரிசமாப்த்யர்த்தம் ஆதோ மங்கள மகாகணபதி ஆராதனம் கரிஷ்யே. விசேஷதாக அஸ்மின் கிராம பக்த மகாஜனானாம் अस्मिन् ग्रामे नेरुकड ग्राम भक्त महाजनानां अश्वती नक्षत्र रेवती नक्षत्र पर्यन्तं मेषराशादि मीन राशि पर्यन्तं सर्वेषां लोक भक्त महाजनानां सककुटुम्बानां क्षेम धैर्य वीर्य विजय आयुः आरोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थं धर्मार्थ काम्यमोक्ष चतुर्विध फलपुरुषार्थ सिद्ध्यर्थं एके गृहाः अनुकूलित सिद्ध्यर्थं धनलक्ष्मी धान्यलक्ष्मी संतानलक्ष्मी सौभाग्यलक्ष्मी वीर्यलक्ष्मी विजयलक्ष्मी कुबेरलक्ष्मी महालक्ष्मी अंबिकायाः प्रसादबल सिद्ध्यर्थं आदित्य सोम अंगारक बुध गुरु शुक्र शनीश्वर राहु केतु आदित्यादि नवानां ग्रहाणां आदित्यादि नवग्रह देवता पीठ परिकारार्थं मम कुटुंबस्य इददृष्टि अगिददृष्टि उद्योगदृष्टि व्यापारदृष्टि धनदृष्टि सकलविध दृष्टिदोष निवारण सिद्ध्यर्थं श्री पट्टधरसी अंबिकायाः परिपूर्ण प्रसादबल सिद्ध्यर्थं दुर्गा लक्ष्मी सरस्वती प्रसाद सिद्ध्यर्थं दुर्गा लक्ष्मी सहस्रनाम पूजा अद्य करिष्ये. அந்த அரிசி அப்படியே கீழே போட்டுருங்க. எல்லாரும் அப்படியே கண்டு பூ எடுத்து கையில வச்சுங்க. நமக்கெல்லாம் முதல் கண் கடவுளியாக விநாயகர் பெருமான் தான். அந்த விநாயகரை எல்லாரும் அப்படியே மனசார பிரார்த்தனை.
ஓம் கணானாத்வா கணபதிகம் பவாமஹே கவிங் கவீன பவஸ்ரவத்தவம் ஜேட்டராஜம் பிரம்மணம் பிரம்மணஸ்பதான சன்வன் மோதிபிஸ்ரீருதாதனம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹே தன்னோ தந்தி பிரச்சோதயாத் சிவதனேவரிட்டவாம் சர்வ கல்யாணமூர்த்தவாம் பரச கமலகஸ்தவாம் பூஷிதவாம் மோதகேன அருண விண்வபாலம் வியாழ லம்போதரந்தவாம் மம கிருதி நிவாசவாம் ஸ்ரீகணேசம் நமாமி லம்போதரம் ஷியாமணிமம் கணேசவாம். அம்பாளுக்கு வழக்கில் வந்து அம்பாளை பூஜை செய்யணும். பூவை கையில் உதிரிப்பூ கையில் எடுத்துட்டு ஒவ்வொரு பூ அந்த வழக்குக்கு பூஜை பண்ணணும். ஏன்னா தீபத்தை ஏற்றி விநாயகரை வழிபட்டோம். அதை தொடர்ந்து அந்த மகாலட்சுமிக்கு பூஜை செய்யணும். எல்லாரும் அப்படியே எல்லாருக்கும் வாய்ப்பு சொல்லி செய்யலாம். ஓம் தனலட்சுமி நமஹ. எல்லாரும் நேம சொல்லுங்க, காதுக்கு வாய்ப்பு கூடாது. ஓம் தனலட்சுமி நமஹ. ஓம் தானியலட்சுமி நமஹ. ஓம் சந்தானலட்சுமி நமஹ. ஓம் சௌபாகியலட்சுமி நமஹ. ஓம் வீரியலட்சுமி நமஹ. ஓம் விஜயலட்சுமி நமஹ. ஓம் குபேரலட்சுமி நமஹ. ஓம் கஜலட்சுமி நமஹ. ஓம் ஐம் கிரீம் ஸ்ரீம் அஷ்டலட்சுமி மகாலட்சுமி அம்பிகா நமோ நமஹ. இப்படி பூர்வ கையில் கும்பிட்டுங்க. எல்லாம் சொல்லுங்க. ஓம் மகாதேவி ச விஷ்ணஹே விஷ்ணு பத்னி ச தீமஹே தன்னோ லக்ஷ்மி தீபலக்ஷ்மி மகாலட்சுமி பிரசாத அநேக கோடி பிரார்த்தன நமஸ்காரம் சமர்ப்பயாமி. அப்படி எல்லாரும் புஷ்பத்தை அம்பாள் பாதத்தில் அம்பாளை வேண்டி போடுறதா ஐதீகம். அடுத்தபடியாக குங்குமம் எடுத்துக்கங்க. இப்பொழுது 1008 நாமாவளி சகஸ்ரநாமம் என்று சொல்லக்கூடிய பூஜையான நடைபெற இருக்கிறது. அந்த வழக்கு முன்னே ஒரு வெத்தலை எல்லாரும் வெத்தலை எடுத்து வச்சுக்கங்க. நல்லா பார்த்து கட்ட வரலும் மோத வரலும் மட்டும்தான் குங்குமம் இருக்கும். எல்லாருக்கையும் கடைசியாக பார்ப்பேன். 5 கையால் அள்ளி போடக்கூடாது. இந்த கட்ட வரலும் மோதிரம் போட்டிருக்கிற மோத வரனாலும் 2 கையினாலும் இந்த குங்குமத்தை அம்பாவில் எடுத்து சுவாமியை வேண்டி கொஞ்சம் கொஞ்சமாக மந்திரம் சொல்ல வெறும் வெத்தலை மட்டும் எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. வெத்தலையில குங்குமம் போடுற மாதிரி பாக்க எடுத்து கீழே வச்சுக்கங்க. ஒரே ஒரு வெத்தலை பெரிய வெத்தலை எடுத்து வச்சுக்கங்க. விளக்கு வெளியே வச்சுக்கங்க. மந்திரம் சொல்ல ஒவ்வொருத்தரும் அப்படி 2 கையினாலும் அம்பாவை வேண்டி நமக்கெல்லாம் என்னென்ன காரியங்கள் நடக்கணுமோ அம்பாளை பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் இப்பொழுது அம்பாளை மனசார பிரார்த்தனை நீங்க வரட்டும். ஆதிபராசக்தி ஒரு கோடி சந்திரனில் ஒளியானவள், ஒரு கோடி சந்திரனில் ஒளியானவள், உலகாலும் பராசக்தி வடிவானவள், உலகாலும் பராசக்தி வடிவானவள், வேதத்திலே நின்று உருவானவள், வேதத்திலே நின்று உருவானவள், வேதனையை தீர்க்கும் அமருள்வானவள், வேதனையை தீர்க்கும் அமருள்வானவள், ஒரு கோடி சந்திரனில் ஒளியானவள், உலகாலும் பராசக்தி வடிவானவள். ஓம் செம்பகாடோக புண்ணாக சௌகந்தி குருவந்தராதே நமஹ. ஓம் குருவந்த மனுஷரி நற்கொடி வண்டிதாதே நமஹ. ஓம் தாரா காந்திதரஸ்காந்தி தாஷாபரணவாசுராதே நமஹ. ஓம் கதம்ப மஞ்சரிகிருத்த கர்ணபோர ரமணோகராதே நமஹ. ஓம் தாடங்கை குலீபூத கர்ணபோர வண்டிகாதே நமஹ. ஓம் அஷ்டமே சந்திர கலிகேஸ்வராசகாதே நமஹ. ஓம் அம்பாதே நமஹ. ஓம் பராத்பர பரபிரம்மஸ்வரூபிண்யே நமஹ. ஓம் வேதாந்தி வைத்திகாதே நமஹ.
ஓ நிஷ்கலாதி நமஹ ஓ நிவேத்யை நமஹ ஓ நிர்மலாதி நமஹ ஓம் ஓங்கார மண்டிதாதி நமஹ ஓம் திரிபுர சுந்தரி நமஹ ஓம் மாங்கல்யதாயினி நமஹ ஓம் மஞ்சுவாக்ஷினி நமஹ ஓம் கிருபாயை நமஹ ஓம் திரிபுராதி நமஹ ஓம் அம்பாதி நமஹ ஓங்கே எடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமுழங்கு நீச்சருவா எழுதுகிட்டு வெள்ள குதிரை ஏறிக்கிட்டு நீச்சருவா எழுதுகிட்டு வெள்ள குதிரை ஏறிக்கிட்டு மக்கள் குறிய தீர்த்து வைக்க கருப்பசாமி வராரு மக்கள் குறிய தீர்த்து வைக்க கருப்பசாமி வராரு அங்கே எடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமிடுது அங்கே எடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமிடுது வராரையா வராரு கருப்பசாமி வராரு வராரையா வராரு
சுவாமிகிட்ட வந்து பாதத்தை சமர்ப்பணம் செய்து கோவத்தில் சுவாமியை வேண்டி போகுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆதிபராசக்திக்கு ஜெய். பெருமாள் ஐயா அவர்கள் குடும்பத்தினாரும் உத்தராகண்ட் தனுராஜ் தஸ்யா சுவாதிநட்சத்திர பத்மாவதி அவர்களும் சீக்கிரமா நமது ஆலயத்தில் முன்னேற்ற சீக்கிரம் அடுத்த வருஷம் தம்பதியாக கல்யாணம் ஆகி பிரசன்னகுமாருக்கு அதிசீக்கிரமா விவாகம் ஆகணும்னு சொல்லி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்க. ஏட்டாஞ்சி ராதா சுப்பிரமணியன் நாமதேசிய ஆத்ரே கோத்ரோபோஷ்ய மகாலட்சுமி சுமதி ஆர்த்தி நாமிய शिवार्ष गोत्रोपुष्य वर्णिका नाम्य शिवराजस्य अविटे आनंद जगदीश नामदेशिय இவங்க எல்லாரும் சக குடும்பமும் சௌரியமா இருக்கணும். இந்த நமக்கு செய்யக்கூடிய பூஜை பலன் நம்ம செய்தாலும் ஒருத்தர் வாங்கி கொடுக்கறது நம்மளுக்கெல்லாம் புண்ணியம். அந்த புண்ணியத்தின் மூலியமா குடும்பத்தில் எல்லாரும் சௌரியமா இருக்கணும்னு சொல்லி சீக்கிரமா விவாகம் நடந்து தம்பதியா வரணும்னு சொல்லி சுவாமியை பிரார்த்தனை பண்ணிங்க. ஆதிபராசக்திக்கு அமைதியாக தயவு செய்து அவர் யாரும் எழுந்திருக்க வேண்டாம். அப்படியே இந்த இடத்துல உட்காந்துங்க. பிரசாதம் போய் உங்களுக்கு தேடி வரும். அமைதியா இருக்க தயவு செய்து அப்படியே இருங்க. அருள்மிகு ஸ்ரீ பட்டத்தரசி அம்மா ஆலயத்தில் இந்த மாபெரும் 108 பிரசாதப்பை கற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இங்கே பாருங்க, புத்தகத்தை பார்க்கணும், கேமரா பார்க்கணும். அனைவரும் நீண்ட ஆயுள், நிறை செல்வம், விளைபத்துகள், மெய்ஞானம் மற்றும் சகல சௌபாகியங்களோடு இருளி வாழ்க 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 வளமுடன் உலக நலமுடன் அனைவரையும் வாழ்க்கை பட்டத்தரசி அம்மாவுடைய ஆசீர்வாதம்